ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு தமிழா. இதே நம்ம மூவி ரிவ்யூல லைலாஸ் பிரதர்ஸ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். லைலாஸ் பிரதர்ஸ் இந்த படம் ஏற்கனவே 2021ஆம் ஆண்டு வெளிவந்துருச்சு. இப்போ புக் மை ஷோவில் தமிழ் டப்புல அவைலபிளா இருக்கு. மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த படத்தோட ரிவ்யூ போட்டு மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சைனர் எஸ்டோனியா இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணிருக்காங்க. சைனிட்ஸ், பட்ஸ்மேன் மற்றும் பலர் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய கதை என்னன்னா, இந்த படத்துடைய ஹீரோயின் லைலா ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க. இவங்களுக்கு 40 வயசு இருக்கும். இவங்களுடைய ஃபேமிலியை இவங்க தான் பார்த்துக்கிறாங்க. இவங்க ஃபேமிலியில ஒரு வயதான அப்பா, இவங்க தம்பிகள் இவங்க இருப்பாங்க. இப்போ இவங்க ரொம்ப பண கஷ்டத்துல அப்படியே ரொம்ப ஃபேமிலி ரன் பண்றது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுடைய தம்பிங்க இவங்களுக்கு ஒரு ஐடியா தருவாங்க. அது என்னன்னா, அவங்க அப்பா கிட்ட ஒரு 40 கோல்டு காயின் இருக்கும். அதை எப்படியாவது வாங்கி ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அப்படின்னு ஒரு ஷாப் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுப்பாங்க. உடனே லைலா அவங்க அப்பா கிட்ட போய் அந்த 40 கோல்டு காயினை கேட்பாங்க. உடனே அதற்கு அவர் தர மறுப்பாரு. இப்ப இறுதியில அந்த 40 கோல்டு காயினை அவங்க அப்பா லைலாவுக்கு தர மறுக்கிறாரு. இறுதியில அவங்க அப்பா அவங்களுக்கு கொடுத்தாரா இல்லையா, அப்பாவும் பிரதரும் நினைச்சபடி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சாங்களா இல்லையா, இறுதியில என்ன ஆச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய ஒன்லை. இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தலாம். படத்துடைய பாசிட்டிவ் ஸ்கிரீன் பிளே தான். ஏன்னா அவ்வளோ அழகா சூப்பரான ஒரு ஸ்கிரீன் பிளே கொடுத்துருக்காங்க. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து கடைசி வரைக்கும் நம்மளை ஈஸியாக கனெக்டிவிட்டி ஏற்படுத்துது. இதில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரும் தரமாக இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு கேரக்டரும் தனியாக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கு. டைலாக்ஸ் டெலிவரிலாம் அவ்வளோ நீட்டாக இருக்கு. ஒரு பண கஷ்டம்னா என்ன, ஒரு பண கஷ்டம் நமக்கு வந்தா எப்படிலாம் இருக்கும், எப்படிலாம் கஷ்டப்படுவோம், அந்த பண கஷ்டத்தை போராட நம்ம அந்த பண கஷ்டத்தை நீக்க எவ்வளோலாம் போராடுவோம் அப்படிங்கிறத தெளிவாக சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸ்டோரி அவ்வளோ சிம்பிளாகவும் சூப்பராகவும் இருக்கு. ஏன்னா இதில் வர அந்த படத்தை நம்ம உன்னிப்பாக கவனிக்கணும். ஒவ்வொரு டேலக்ஸோட ஃபாலோ பண்ணி போனோம்னாவே நம்ம அடுத்தடுத்து படத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டாக இந்த படத்தை வந்து கொண்டு வந்து விட்டுரும். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் படம் போர் அடிச்சிடும். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேவே இருக்கு. ஏன்னா சாதாரணமாக பார்க்கும்போது இந்த படம் புரியாது. நல்லா டீப்பாக உள்ள போய் கவனிச்சோம்னா படத்தோடைய ஸ்கிரீன் பிளே டைலாக் ரைட்டிங்லாம் செம்மையா இருக்கும். அது கிளைமேக்ஸாக செம்மையான ஒரு மெசேஜை கொடுத்துருப்பாங்க. ஒரு பண கஷ்டம் வந்ததுன்னா அந்த ஃபேமிலி எப்படி இருக்கும், அதை எப்படி சமாளிக்கலாம், உண்மையிலேயே அந்த பண கஷ்டம்னா என்ன அப்படிங்கிறத தெளிவாக அப்படி விளக்கியிருப்பாங்க. அதுவும் ஒரு நாட்டுக்கே பண கஷ்டம் வந்தால் எப்படி இருக்கும், அந்த நாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத செம்மையான ஒரு சூப்பரான மெசேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. படத்துடைய தமிழ் டப்பிங் செம்மையா இருக்கு. ஒவ்வொரு கேரக்டருக்கு தமிழ் டப்பிங் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. படத்துடைய சினிமோட கலர்ஃபுல் ஹை குவாலிட்டி விஷுவல் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மியூசிக் தரமா இருக்கு. எமோஷனல் சீன்ஸ்ல ஈஸியாக கனெக்ட் ஆகுது. படத்துல ஒவ்வொரு கேரக்டரும் அவங்க நம்ம ஃபாலோ பண்ணி போகும்போது அந்த கேரக்டர் கடைசியில் என்ன பண்றாங்க, அவங்களுடைய ஒவ்வொரு கேரக்டருக்கும் தனித்துவம் கொடுத்துருப்பாங்க. எல்லா கேரக்டருக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதனால படம் பார்க்கும்போதே நமக்கு ஒரு 10 நிமிஷம் அந்த படத்தை பார்த்துட்டா போதும், அதுக்கு அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்வத்தை ஏற்படுத்தும். கிளைமேக்ஸ் வரைக்கும் கண்டிப்பா நீங்க வந்து படத்தை பார்ப்பீங்க. ஆனா இந்த படம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டா பார்க்கணும். என்னடா அது இப்படி இருக்குதே என்னடா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டோம் முடிஞ்சு போயிட்டோம். ஏன்னா படம் நமக்கு பிடிக்காது போயிடும். அதனால இந்த படத்தை ஒரு இன்ட்ரெஸ்டா பார்க்கணும். நீங்க நினைக்கிற மாதிரி பயங்கரமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் மிரட்டுற மாதிரி வில்ல அப்படிலாம் கிடையாது, இல்லவே இல்லை. ஒரு நார்மலான ஒரு யதார்த்தமான பிராக்டிக்கலான ஒரு ஃபீல் குட் மூவி. எனக்கு பயங்கரமான ஒரு ஃபீல் குட் மூவி வேணும் அப்படிங்கிறது இந்த படம் கண்டிப்பா செட் ஆகும். இந்த படத்துடைய மைனஸை பார்த்தலாம். என்ன பொறுத்தவரைக்கும் இந்த படத்தில் மைனஸ்ங்கிறது இல்லைன்னு கூட சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு படம் தரமாக இருக்கு. மைனஸ்னா நான் சொன்ன மாதிரி பயங்கரமான ஸ்பீடு, ஃபைட்டு, டஃப் வெட்டிக்கிறது அப்படின்ட்டு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் அது உங்களுக்கு பெரிய மைனஸ் தான். எனக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல் குட் மூவி வேணும், யதார்த்தமான ஒரு லைஃப்ல என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க வேணும் அப்படிங்கிறது இந்த படம் செம்மையான ஒரு ஒருத்தான மூவி தான். மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸ்ல எதுவுமே இல்லை. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த படத்தில் அந்த மைனஸ்ல இல்லை. முதல்ல இந்த படம் எப்படி இருக்கும், சூப்பராக சுமாராக, இந்த படம் ஒருத்தான ஒரு மூவி தான். ஓகே, மற்ற ஒரு புதிய மூவியில் சந்திப்போம். உங்கள் கவி பாரதி.